இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் இது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. சில முக்கியமான தினங்கள் நம்ம அனுசரிப்பது நம்ம அறிந்திருப்பது தான். பல நேரத்திலே கொண்டாட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்லறை திருநாளை கண்டிப்பாய் அனுசரிப்பார்கள். நம்மளுடைய கத்தோலிக்கர்களுக்கான இது ஒரு விழா. கிறிஸ்தவர்களுக்கு என்று கூட இதை நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் இதை கொண்டாடுவதில்லை. பலர் இதை கேள்விக்கு உட்படுத்துவார்கள். நான் கல்லறையில் போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லறையில் தான் யாரும் இல்லையே என்றெல்லாம் இன்றைக்கு விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விழாவாகவும் இது மாறிப்போயிருக்கிறது. ஆனால் கத்தோலிக்கர்கள் இதை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இது நம்முடைய வீட்டினுடைய விசேஷம். என் வீட்டில் என்ன விசேஷம் நடக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அடுத்த வீட்டுக்காரன் டிசைட் பண்ண முடியாது. பல நேரங்களில் யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்னா மக்களுக்கு அது புரியாத புதிராக மாறி போயிடுது. அவங்க அப்படி கேட்குறாங்க, இவங்க இப்படி கேட்குறாங்க. கேட்குறவங்க யார்? அவங்க வேறு வீட்டுக்காரவங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அது இல்லை. நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் இல்லையே, அது ஏன் உன் வீட்டில் இருக்குது? எனக்கு இது தேவை. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய திருச்சபையினுடைய மூதாதையர்கள் இந்த அருமையான ஒரு பழக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வெறும் பழக்கமாக அல்ல, அதில் இருக்கக்கூடிய இறையியல் பின்னணி. இறைவன் பல இடத்திலே நமக்கு பல காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பல விஷயத்திலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதில் ஒரு அடையாளமாக இருப்பது இந்த கல்லறை திருநாள் என்று சொல்லக்கூடிய இறந்த நம்பிக்கையாளர்களினுடைய நினைவு நாள். நேற்றைய தினம் நம்ம புனிதர்களை நினைவு கொண்டோம். புனிதர்கள்னால் யாருன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றவர்கள். அவங்கள தான் நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ திருச்சபை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற புனிதர்கள் மட்டும்தான் புனிதர்களா அப்படின்னா இல்லை. நம்மோடு வாழ்ந்த நிறைய பேர் புனிதர்களாக இருப்பாங்க. திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் புனிதர்கள். இன்னும் அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இறந்தவர்கள் புனிதர் நிலைக்கு போயிட்டாங்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்னுடைய கடமை என்று ஒன்று இருக்கிறார். வாழுகிற பிள்ளைகளுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறார். அதைத்தான் இந்த விழா நிறைவேற்ற நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த கடமையை நிராகரிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். அது கத்தோலிக்கர்களாக இருந்தால் கூட அதில் கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது விழாவை பற்றியெல்லாம் ஒரு பெரிய கவலை கிடையாது. செத்து போயிட்டானா தூக்கி புதைச்சிட்டு கதையை மூடிட்டு போயிட்டேரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு வாழ்கிற மக்களும் நம்முடைய கத்தோலிக்க துறவையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது சரியான ஒரு முறை அல்ல. இங்கே வந்திருக்கவங்க கூட ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இந்த கல்லறை திருநாள் வருடம் வேறு நாட்களில் வரும். நவம்பர் 2 தான் ஃபிக்ஸட் டே. அது வார நாட்களில் வந்தால் சில பேருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, பூசை நடந்துகிட்டு இருக்கும், வழிபாடுகள் நடக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சிலருக்கு இது வேறு வழி இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு போனோம், இன்றைக்கி கல்லறை திருநாள் இன்றைக்கி சேர்ந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய திருச்சபை இந்த விழாவை அடையாளப்படுத்துகிறாங்க, எவ்வளோ தூரம் அது அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வாசகமெல்லாம் இந்த சண்டே லிட்டர்ஜியை மாற்றிக்கலாம். எப்போதுமே மாற்றக்கூடாதுன்னு சொல்கிற திருச்சபை வழிபாட்டு முறை, இன்றைக்கு உங்கள் வாசகங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாசகங்கள் மாறி இருக்கு. காலையில் ஒரு வாசகம் வாசித்தோம், நற்செய்தி ஃபாதர் வேறு ஒரு வாசகம் வாசித்தார், இன்றைக்கி நான் வேறு ஒரு வாசகம் வாசிக்கிறேன் அப்படின்னா இங்கே நிறைய வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த லிட்டர்ஜியை மாற்றிக்கிற அளவுக்கு அது ஒரு ஃப்ரீடம் கொடுக்குதுன்னா, அப்போ இந்த விழா எவ்வளோ முக்கியமான ஒரு விழா. நீங்கள் பார்ப்பீங்க ரோட்டில் எல்லாம் நம்ம பார்க்குறோம், கொடி பறக்குது. கொடியில் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும். நாடுகளுக்கான கொடி இருக்குது. அந்த கொடியில் ஒரு ஐக்கன்னு சொல்லுவோம், ஒரு அடையாளம் இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த நாட்டுக்கான அது அடையாளம். ஒரு கட்சிக்கான அடையாளம். அப்போது கத்தோலிக்க திரு அவையில் சில அடையாளங்கள் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அடையாளம் தான் இந்த இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நினைவை வெளிப்படுத்துகிற கல்லறை திருநாள். கல்லறை, இந்த கல்லறையை நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இந்த கல்லறை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அது ஒரு அர்த்தம் அடையுது. இயேசு இறந்துட்டார், யோவான் செய்தியில் பார்க்குறோம்.
இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டுட்டார். சீடர்கள் ஓடுறாங்க. முதல்ல பேதுரு ஓடுறாரு, அப்புறம் யோவானும் கூடவே ஓடுறாரு. முதல்ல யோவான் தான் முதல்ல போய் சேர்றாரு. அவர் தான் எழுதுறாரு அந்த நற்செய்தியை எழுதும்போது அவர் எப்படி எழுதுறாரு? அன்பு சீடர்னு தான் போடுறாரு. அவர் பேரை போட்டுக்கல, நான் தான் அப்படின்னு சொல்லாமல் அன்பு சீடர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். ஓடி போய் முதல்ல என்ன செய்கிறாரு? பேதுருவை உள்ளே விடுறார். இவர் தான் முதல்ல போய் சேர்றாரு. நான் வேகமாக போய் இவர் பார்க்கல, பேதுரு முதல்ல உள்ளே போட்டோம். அவங்க போய் பார்க்குற போது அந்த கல்லறை வெறுமையாக இருந்தது. அந்த வெறுமையான கல்லறை அடையாளமாகிறது எதுக்கு? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு. இப்போ நம்ம கல்லறைகளில் போய் கல்லறையை பார்க்க போகிறோமான்னா இல்லை, கல்லறைகளில் நம்ம வைத்த அந்த அன்பு உள்ளங்கள், அவர்களை நினைவு, அதாவது இதுதான் கத்தோலிக்க விசுவாசம். நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில் இதான் சொல்கிறோம். இறந்தோருடைய உயிர்ப்பை நான் நம்புகிறேன், புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கைக்கு தான் இந்த விழா அடையாளப்படுத்துது. இதை நடுவில் யாராவது ஒருத்தர் இதெல்லாம் என்ன அப்படி அர்த்தமற்ற விழா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அது 50 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணலைன்னா நமக்கு தூக்கம் வராது. அது என்ன கன்றாவி இருக்குது, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்ம நம்பிக்கைக்கு எதிரான ஒரு காரியம் இருக்குதுன்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம உடனே அதை ஃபார்வேர்ட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நல்லா இருக்குது. இல்லை, தயவுசெய்து அறிவோடு நம்ம பயணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மோடு வாழ்ந்தவர்கள் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறீங்க. வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லை, வைக்காதவங்களுக்கும் வீடுகளில் ஃபோட்டோ இருக்கிற இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் நமக்காக ஓடின அன்பு உள்ளங்கள் இல்லையா? அப்போ இவர்களை நம்ம எப்படி மறக்க முடியும்? திருச்சபை அப்படிங்கிறது விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இணைந்திருக்கிற ஒரு பயணம் செய்கிற ஒரு அடையாளம். அதனால தான் இதை புரிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுறீங்க. இன்றைக்கி இந்த விழா 2 விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துது. கல்லறை திருநாளில் 2 காரியம் நம்ம செய்கிறோம். கல்லறையில் போய் என்ன செய்கிறோம்? முதல்ல நன்றி சொல்கிறோம். ஒருவேளை நம்ம புதைச்ச அந்த நம்முடைய உறவு அங்கே தான் புதைச்சிட்டு வந்தோம், அந்த உறவு உயிர்த்தெழுந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி சொல்கிறோம். 2வது, அந்த ஒரு ஆத்மா ஒருவேளை அந்த உயிர்ப்புக்குள்ளே போக முடியாமல் தவிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? மன்றாடுறோம். இது போயிடுச்சா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம 2ஐயும் அந்த இடத்துல நம்ம செய்துட்டு வரோம். நன்றி கூறுறோம், அந்த ஆத்மாங்களுக்காக மன்றாடுறோம். 2 காரியமும் அங்கே செய்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையின்படி 3 தலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறந்தோரை பற்றி பேசுகிற போது 3 தலங்களை நம்ம யோசிக்கிறோம். ஒன்று, வெற்றி பெற்ற ஒரு சமூகம் மோட்சத்துக்கு போயிடும். தோற்று போன சமூகம் எங்கே போயிடும்? என்ன அதை ஏன் சாமி நம்ம வாயால் சொல்கிற? நீயே சொல்லிடு சாமி. நரகத்துக்கு போயிடும். தோற்று போனால் நரகத்துக்கு போயிடும், ஜெயிச்சிட்டா எங்கே போயிடும்? மோட்சத்துக்கு போயிடும். இப்போ 2க்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதுதான் என்னது? என்ன எல்லாம் தெரியலையா? இல்லை தெரியாத மாதிரி அப்படி உட்காந்துருக்கீங்களா? என்ன இடம் தெரியலனாலும் சும்மா வாய் எப்படி அசைங்க. ஃபாதர் பார்க்குறாருன்னு அப்படி சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். உத்தரிக்கிற ஸ்தலம், உத்தரிப்பு ஸ்தலம், பர்கட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பர்கட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஸ் ஆகிட்டாங்க, ஆள் பாஸு, மோட்சத்துக்கு போயிடலாம், ஆண்டவர் விட்டுட்டார் உள்ள வந்துடலாம் நீன்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போக முடியல. கடவுள் ரொம்ப தூயவராக இருக்கிறார்ல, அந்த தூய்மைக்குள்ளே போக முடியல. அப்போ என்ன நடக்குது? இந்த பர்கட்ரியில், இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து அந்த ஆத்மாக்கள் உத்தரிக்குது. அந்த பர்ஃபெக்ஷனை அடைஞ்ச உடனே அது ஆண்டவர்கிட்ட போக முடியும். இதெல்லாம் இருக்குமா சாமி? நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்னா, கடவுள் அந்த இடத்துலையும் ஒரு இரக்கத்தை வச்சுருக்காரு பாருங்களேன். செத்தோனையும் கதை முடிஞ்சிச்சு. வாழும் போது உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரில, ஓடுன ஒடியாந்த இதை பண்ணிவிட்டு நீ போடா நரகத்துக்கு போடா அப்படின்னு கடவுள் என்ன செய்யலை? ஒரேபடியா தன்னுடைய தராசை தூக்கி 1+1 = 2 அப்படின்னு சொல்லலை. கணக்கு இது தாண்டா அப்படின்னு சொல்லலை. அங்கே கூட கணக்கில் ஒரு லீனியன்ட் வச்சுருக்கிறார், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறார். ஒருவேளை ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணுறது, எல்லாம் பாஸு, கொஞ்சம் தப்பாக இருக்க, ரைட்டு போ நின்றுட்டு வா
பாருங்கள், இந்த உத்தரிப்பு நிலைங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலை தான். அதுவும் கஷ்டமான நிலை, ஆனால் நம்ம புரிந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நிலை. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா ஃபாதர்? பைபிளில் இருக்குது, நிறையா இருக்குது. மக்கபேயர் புத்தகத்தில் 2 மக்கபேயர் 12வது அதிகாரம் 43, 44, 45 திரிவசனத்தில் நீங்கள் அப்படியே வாசி பார்த்தீங்கன்னாக்க, அப்போவே என்ன செய்திருக்கிறாங்க? பலி செலுத்தி இருக்கிறாங்க ஆண்டவருக்கு. யாருக்காக? இறந்தவர்களுக்காக பலி செலுத்தியிருக்காங்க. இந்த வசனம்லாம் இருக்குது பைபிளில், போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் உயிர் தெழுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்தது. இயேசு வந்தப்போ கூட நமக்கு தெரியலையா, சதுசேயர் பரிசேயர்கிட்ட ஒரு வேறுபட்ட எண்ணம் இருந்துச்சு இல்லையா? இவர்கள் நம்பிக்கையை, இது உயிர்த்தெழுதலை நம்புபவர்கள், இவர்கள் நம்பாதவர்கள், அவங்களே பிரிஞ்சிருந்தாங்க. அதனால் இப்போ நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இயேசு வந்து எந்த பக்கம் நின்னார்? உயிர்த்தெழுதலுடைய பக்கம் நின்னாரா? உயிர்த்தெழுதலை நம்பினாரா? இல்லை நம்பாத பக்கம் நின்னாரா? பா ரொம்ப யோசிக்கிற ஜெயராஜ் பிரதர், என்ன யோசிக்கிறீங்க? எங்கே நின்னாருன்னு யாருக்கு தெரியும்? ரோட்டில் தான் நின்றுப்பார். அவர் உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டத்தில் தான் நின்னார். ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழ போகிறாரு. அதனால் இன்றைக்கி நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறோம், நம்புகிறோன்னா இயேசு அந்த உயிர்த்தெழுதலை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலின் மக்களாகத்தான் நம்ம வாழ ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த திருச்சபையை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் திருச்சபையில் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இதை நீங்கள் போய் வெளியில் நின்றுக்கிட்டு, திருச்சபைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியாது. இதில் திருச்சபைக்கு வெளியில் நிற்கிறவங்க இது என்னது இது, இது என்னது இதுன்னு கேட்டால் நம்ம குழம்பி போயிட வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் இந்த புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுடைய திருச்சபையை 3ஆக பிரிக்கிறாங்க. உயிர் வாழ்கிற நம்ம, வெற்றி பெற்று மோட்சத்தில் இருக்கிறவங்க, நடுவில் இருக்கிற இந்த பர்கட்டி நரகத்தில் போகிறவங்கள நம்ம விட்டுருவோம். அது பிசாசோடைய கூட்டம், அதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது என்றைக்குமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கிறவங்கெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் தூக்காமல் விட்டாங்களே, ஐயோ மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, ஆண்டவரே என்னை எப்படியாவது தூக்கிடுங்கப்பா மேலே அப்படின்னு விரும்புகிறவங்கலாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. வெரி குட். கை தூக்குனவங்களுக்கெல்லாம் கேரண்டி, தூக்காதவங்கக்கிட்ட ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். குட்டி பாப்பா பார்த்து சிரிக்குது, இவன் யாரா காமெடியன் மாதிரி இருக்கிறான். பாருங்கள், இந்த 3 திருச்சபையை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். லிவிங் ஆன் எர்த், நம்மளுடைய பூமியில் வாழக்கூடியவங்க யாருன்னா மிலிட்டன்ட் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, போராடும் திருச்சபை. 2வது திருச்சபை மோட்சத்துக்கு போனவங்க, அவங்க யார் அப்படின்னா ட்ரையம்ஃபண்ட் சர்ச், வெற்றி அடைஞ்ச திருச்சபை. அது 3வது திருச்சபை நடுவில் இருக்கிற அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற திருச்சபை, அதுதான் வந்து சஃபரிங் சர்ச், துன்புறும் திருச்சபை. இப்போ திருச்சபையவே இப்படி பிரித்து அடையாளப்படுத்துகிறோம் நம்ம. அப்போ நம்ம போராடும் திருச்சபையில் இருக்கிறோம். அப்போ நமக்காகவும் போராடணும், நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்களுக்காகவும் போராடணும். இங்கே தான் டபுள் என்ட்ரி நமக்கு வருது, பொறுப்பு வருது. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த உடம்பு இதிலேருந்து சோல் ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு இல்லை, அந்த சோல் திருப்பி இந்த உடம்புக்குள்ளே வர முடியாது. அதை தான் நம்ம இறப்புன்னு சொல்கிறோம். அது பிரிந்த பிற்பாடு இந்த ஆத்மாவால் எதுவும் அதுக்காக செய்ய முடியாது. அப்போ தான் இந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அதனால தான் நம்ம உறவுகளை நினைத்து ஜெபிங்கன்னு நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நிறைய பேருக்கு இது புரியாது. ஏன்னா நீங்கள் ஜெபிச்சாதான் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கு நிற்பாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். போய் கல்லறைக்கு போய் அங்கே மெழுகுதிரி கொளுத்தி வச்சு, மெழுகுதிரி கொளுத்துறதோ பூ போடுறதோ அங்கே முக்கியம் இல்லை, அங்கே நம்ம சொல்கிற ஜெபந்தான் முக்கியமாக இருக்கிறது. அப்போ பூ போட வேண்டாமா சாமி? பூ போடுங்க. இப்போ எங்கள் அப்பா கல்லறைக்கு நான் போவேன், எங்கள் அப்பா என்ன பூ வச்சுக்கிட்டா இருந்தார் வாழும்போது? ஃபோட்டோவுக்கு பூ வைக்கிறோன்னா அவர் பூ வச்சுக்கிட்டா இருந்தார்? இல்லை. அன்பு, எப்படி அன்பை காட்டுறது? இன்றைக்கி சாமியாரை வந்து நீங்கள் வாழ்த்துறீங்க, மாலை போடுறோம், அதுக்காக நான் உயிரோட செத்து போயிட்டாருன்னு அர்த்தமா? அன்பு, அது வெளிப்பாடு. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது கையில் ரிங்கு போடுறீங்க, கால் தாலியை கட்டுறீங்க, அது வெளிப்பாடு. அப்போ கல்லறையில் போய் நம்ம பூ போடுறது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பெரிய அறிவாளிகள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துட்டாங்க. கல்லறையை நீங்கள்
கல்லறை மனிதர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு எவனாவது மெசேஜ் போட்டால் நம்மளால் குழம்பி போயிடுறான். குழம்பியெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் அங்கே வேலை பாலைங்க ரோட்டில் பூ விற்கிறாங்க. நான் வாங்குவேன், நானும் பூ வாங்கி போடுவேன். ஏன்னா கல்லறையை விட அங்கே வாழ்கிற மக்களுக்கு அது பெரிய உதவி. பாருங்கள், அங்கே படுத்திருக்கிற அங்கே புதைக்கப்பட்ட என் தந்தைக்கு என்னுடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் நான் செய்கிற ஒரு மரியாதை, இதெல்லாம் நம்ம புரிந்து இதெல்லாம் வந்து தேவையா தேவையா தேவையான்னு நீ கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை, போய் ரூமில் உட்காந்துக்கோ. அப்படியே வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை, அப்படி ஆகிடும். அதனால் தயவு செய்து நம்ம எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உணர்வின் வெளிப்பாடு. இதுக்கெல்லாம் பெரிய லாஜிக் இருக்கா, பைபிள் சொல்லுதா, அதெல்லாம் தேவையில்லை, தேட தேவையில்லை. பாருங்கள், உணர்வினுடைய அந்த அடையாளங்களோடு தான் நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம். அப்போது இந்த திருச்சபை நமக்கு கொடுக்குற அடையாளங்கள், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த மறைக்கல்வி நூல், அப்படி சிசிசின்னு சொல்லுவோம், கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், அந்த நூலில் இது நிறைய இடத்துல பார்க்குறோம். இது ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கிறாங்க. தூய்மை பெறும் நிலையில் இருக்கிறவங்க கடவுளோடு நட்புறவில் இறந்து நிலைவாழ்வில் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கு முன் தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும் நிலையாகும். இந்த தூய்மை பெறும் நிலையை கத்தோலிக்க திருச்சபை உத்தரிக்க ஸ்தலம் என்று அழைக்கிறது. இது வந்து ஏன் 1030-31 போட்டிருக்கு, 1032 இது போட்டிருக்கு. இது எல்லாமே இந்த நம்பிக்கை அறிக்கையை குறித்து பேசுகிற அந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நேரம் போயிடும். அதனால் இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நாம் இறந்தவர்களுக்காக செபிக்கும் போது எனக்கு என்ன சாமி கிடைக்குது? அங்கேயும் ஒரு திருச்சபை நமக்கு ஒரு அடையாளத்தை வச்சுருக்கு. பிளினரி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது முழு பலன். அந்த முழு பலன், அதாவது நமக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத பலன் கிடைக்குது. நாம் பாவம் செஞ்சு நம்ம ஒரு பலவீனத்தில் சேர்த்து வச்சிருக்கிற பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. நீங்கள் போய் இப்படி கல்லறைகளை இந்த சிறப்பான நவம்பர் மாதத்தில் சந்தித்து, கல்லறைகளை சந்திக்கணும். வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறது ஒரு முறை, கல்லறைகளை சந்தித்து அங்கே இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கே நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன? அந்த பிளினரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலன், நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்கிற காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு ஆசீர்வாத பலன் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் கடவுள் அதுக்கு ஒரு பிரதி உபகாரம் செஞ்சிட்டே இருப்பார். இதை தான் ஆண்டவருடைய திட்டங்களில் நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அடையாளங்கள் எல்லாம் விவிலியத்தில் நிறைய இடத்துல நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கர் 1வது திருமுகத்தில் 4:13-14 நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளை, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். மறந்துடாத, அறிந்திருக்கணும், இறந்தோர்களை நினைச்சு பார்க்கணும். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. அழுதுகிட்டு இருக்கிறதுக்காக இதை சொல்லலை, துயருவதற்காக இல்லை. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். இங்கே தான் பாயிண்ட் இருக்குது நமக்கு, இயேசுவோட இணைந்த நிலையில். அப்போ நான் மோட்சத்துக்கு போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ நானும் இதே போல் தான் புதைக்கப்பட போகிறேன். கல்லறையில் இருந்து நம்ம ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல வைக்கணும். நானும் இந்த இடத்துல தான் நானும் புதைக்கப்பட போகிறேன். நான் புதைக்கப்பட்டேன்னா உயிர் தெழுவேனா இல்லது மரித்து நரகத்துக்கு போவேனா? இதுதான் இன்றைக்கி நற்செய்தியில் வாசித்தோம். பார்த்தீங்களா? தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் அப்படி சொல்கிறார் இயேசு. தந்தை வந்து இயேசுவிடத்தில் யாரை ஒப்படைப்பார்? மகனை யாரெல்லாம் மாட்சிப்படுத்துகிறாங்களோ இந்த உலகத்தில் அவங்களெல்லாம் தந்தை என்ன பண்ணுவார்? இந்தாப்பா, இவன் பாஸ் ஆகிட்டான், அவனை வச்சுக்கப்பா, நீ வச்சுக்கோ, உன் கேட்டகரியில் வச்சுக்கோ அப்படின்னு இயேசுவிடத்தில் ஒப்படைப்பார். இயேசுவிடத்தில் யாரெல்லாம் தந்தை ஒப்படைக்கிறாரோ அவங்களெல்லாம் மகன் மறுக்கவே முடியாது. அப்போ தந்தை நம்மை தெரிவு செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தந்தையினுடைய திருவுளத்தை இந்த இடத்துல மாட்சிப்படுத்தணும். இந்த உலகத்தில் எப்படி மாட்சிப்படுத்துறது? அதை தான் சொல்கிறாரு. இயேசு என்கிற அடையாளத்தை பாரு. இயேசு என்ன செய்தாரோ அதை செய். இயேசு போய் ஒருத்தரை பற்றி இல்லாத போலாது பேசியிருப்பாரா? இயேசு போய் அடுத்தவன் காலை வாரணும்னு நினச்சிருப்பாரா? அடுத்தவன் அழியணும், நாசமாக போகணும்னு இயேசு யோசிச்சிருப்பாரா? அடுத்தவனுக்கு ஒரு துன்பம் வந்தப்போ இயேசு என்ன பண்ணார்? பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. நையின் நகரத்து கைம்பெண்ணுடைய மகன், கணவன் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தான், அவனும் போயிட்டான். இயேசு போகிறாரு, என்னப்பா யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாரு.
ஐயோ அந்த அம்மா பாவம், யாருமே இல்லை, தனியாக கிடக்குது அப்படின்னு. உடனே இயேசு போய் பாடையை தொட்டார், செத்தவனை தொட்டார், எழுப்பிட்டார். இப்போ நம்மளால் அப்படி கொடுக்க முடியுமா? நம்மளால் கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமாக நிற்கிற சில குடும்பங்களை நான் எங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுருக்குறோம் நாங்கள். அப்போ நான் அவர்களுக்கு போய் தொட்டு இறந்த உடனே எழுப்பி கொடுக்க முடியல. அப்போ நான் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்துடாமல் இருக்க அந்த நம்பிக்கையை கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு உணவு இல்லாத போது கொஞ்சம் காசு கொடுக்குறோம். நம்பிக்கை இழக்கிற பொழுது நம்பிக்கை கொடுக்குறோம். அவங்க மனம் சோர்ந்து போகிற போது, உடல்நிலை சரியில்லாத போது யாரோ ஒருத்தரை அனுப்பி உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். இதை தான் நம்மளால் செய்ய முடியும். இதுதான் வாழ்வளிக்கிற ஒரு வழி. இதை நாம் செய்து கடவுளுடைய அடையாளமாக நிற்கணும், இயேசுவினுடைய அடையாளமாக நிற்கணும். இதை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் தந்தையை மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகள். இதை யார் எப்படி செய்கிறா ரெக்கார்டில் வராது. ஆல்பர்ட் இன்னைக்கு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லாமல் செய்துட்ருப்பீங்க நிறைய விஷயம். ரெண்டையுமே செய்வோம். அழிவின் காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் கொடுக்குற ஆக்கப்பூர்வமான விடுதலை காரியத்தையும் செஞ்சிகிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம எண்ணி பார்க்கணும், எது சரி, எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது. நம்ம தேவையில்லாத தெரியாத காரியத்தை பற்றி பேசுகிறோம், அடுத்தவனை பற்றி புறங்கூறுறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும், அதை நிப்பாட்ட பார்க்கணும், ஆண்டவருடைய காரியத்தில் முன்னாடி போக பார்க்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கடவுள் சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் இவ்வுலகில் உடலாகிய கூடாரம் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அதுதான் பர்மனெண்ட்டுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், மிஞ்சி போனால் 80 90, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த காலி பண்ண போகிறோம்னு நல்லா தெரியும். காலி பண்ண போகிற இடத்துக்காக இன்றைக்கி நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிலையாக வாழ போகிற அந்த வீட்டுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இறந்தவர்களை நினைத்து பார்க்கிற இந்த நாளில் இறக்கப் போகிற நம்மையும் நாம் நினைத்து பார்க்கணும்.